ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான அனுசந்தம் அப்படின்ற ஒரு பெங்கால் வெப் சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸுங்க. இந்த சீரிஸ்ல மொத்தம் 7 எபிசோட் இருக்கு. ஒரே வீடியோல பாத்திரலாம். இந்த சீரிஸ் இப்போதைக்கு பெங்கால் லாங்குவேஜ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, அனு அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. ஜெயில இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த வகையில ஜெயிலுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போகும்போது வேற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஜெயில இருக்கக்கூடிய சில பெண்கள் மர்மமான முறையில பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பும் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம ஹீரோயினை ஒரு கொலை வழக்குல தூக்கி ஜெயில போட்டுறாங்க. அந்த ஜெயில நடக்கக்கூடிய பல கொடுமைகள், ஜெயில இருக்கிற பெண்கள் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத டீடைல்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜெயில காட்டுறாங்க. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஜெயில் வாசல்ல ஒரு வேன் வந்து நிக்குது. அந்த வேன்ல இருந்து நிறைய பெண் கைதிங்க இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கைதியா நம்ம ஹீரோனு இறங்கி நடந்து போறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு அனு. நம்ம ஹீரோன் வயித்து மேல கை வச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட வயிறு பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது. இதுல இருந்தே நமக்கு தெரியுதுங்க ஹீரோன் பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வேன்ல இருந்து இறங்கி வந்தவங்களை எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா ஹீரோன் ஒரு மாதிரி சைலண்டா சேடா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டா திரும்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோனை அடிப்பாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருந்த நம்ம ஹீரோயின் என்ன குற்றத்துக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்கன்ற டீடைல் இப்போதைக்கு தெரியலங்க. என்னடா அது நம்மள இப்படி ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் ஒரு டிவி சேனல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வழக்கம் போல ஆபீஸ்க்கு போகும்போது பாஸ் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாருங்க. நம்ம ஹீரோன் பாஸை மீட் பண்றதுக்காக போக அப்பதான் பாஸ் சொல்றாரு, ஜெயில இருக்கிற ஒரு மினிஸ்டரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு கேமராமேனும் நீயும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க. அந்த அரசியல்வாதியை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகும்போது பாஸ் ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அப்படின்ட்டு. ராத்திரி நம்ம ஹீரோன் வீட்டுக்கு போயிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மந்த் எண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க. அதற்காக ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும், நம்ம நாளைக்கு போயிட்டு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு நிப்பாட்டு அனும் அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு. ஏன்னா பாய் ஃப்ரெண்டோட அப்பா நிறைய செடி கொடிங்களை எல்லாம் வாங்கி வீட்டையே காடு மாதிரி மாத்தி வச்சிருக்காரு. இதுல நீ வேற இன்னும் சில செடிங்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி எல்லாம் பேசிட்டு சரி நாளைக்கு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கேமராமேன் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போறாங்க. வெளியில காவலுக்கு இருக்கிற அதிகாரிங்க கிட்ட பர்மிஷன் லெட்டர் காமிக்கிறாங்க. விக்டர் அப்படின்ற ஒரு அதிகாரியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உள்ள நம்ம ஹீரோனையும் கேமராமேனையும் அலோவ் பண்றாங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோனை செக் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஒரு சின்ன செவருங்க, அந்த செவத்துக்கு பின்னாடி போய் நிக்கணும். உங்களோட உடம்ப கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோனை நிக்க வச்சு ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோன் நான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணல, ஏன்னா நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது கலட்டை அப்படின்ற மாதிரி அவங்க பிரஷர் போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனோட ட்ரெஸ்ஸை அந்த போலீஸ் ஆபீசரே கிழிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஹீரோனை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை நிர்வாணப்படுத்தி கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளேயே அலோவ் பண்றாங்க. அங்க கட் பண்ணா பாஸ்ட்ல நடந்தது நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் கேமராமேனும் விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக போக, விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசரும் வெல்கம் பண்ணிட்டு உங்களோட பாஸ் எனக்கு நல்லா தெரியும், ஃப்ரெண்டும் கூட, உங்களை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோன் கேக்குறாங்க நான் மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், மினிஸ்டரை மீட் பண்ண முடியுமா, எப்போ வந்தா மீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் கூட்டிட்டு போறாருங்க. விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் ஜெயில் கைதிகளுடைய சைக்காலஜி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. மோஸ்ட்லி ஜெயிலுக்கு வர கைதிகளா நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க அப்படின்னு தான் கெஞ்சுவாங்க. பட் உண்மையிலேயே அவங்க தான் தப்பு செஞ்சிருப்பாங்க. அதனால ஜெயில் கைதிகளை எல்லாம் நம்பவே கூடாது அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோனுடைய காலில் விழுந்துட்டு, நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன், என்ன அபார்ஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க அபார்ஷன் பண்ண வேண்டான்னு, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்கன்னு பயங்கரமா கெஞ்சுறாங்க. உடனே லேடி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோன் பயங்கர ஷாக்கிங்கா கேக்குறாங்க, அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டா இருக்கா அப்படின்ட்டு. இந்த போலீஸ் ஆபீசர் தயங்கிட்டே சொல்றாரு, ஆமா, முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க கணவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயிலுக்கே வந்திருக்காங்க. பரோல்ல வெளியில போனவங்க பிரெக்னென்ட் ஆகி வந்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், இதை பத்தி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க. அந்த மினிஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கிற
இடத்துல ஒரு புறா வந்து விழுங்க. அந்த புறாக்கு கால்ல அடிபட்டு இருக்கும். அதனால இந்த மினிஸ்டர் அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அந்த புறாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த டைம் தான் நம்ம ஹீரோனும் கேமராமேனும் அந்த இடத்துக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்ப இந்த மினிஸ்டர் சொல்லுவாரு, இந்த புறாக்கு அடிபட்டு இருக்கிறதுனால இந்த புறாக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இன்டர்வியூவை நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. இப்ப கேமராமேனும் நம்ம ஹீரோனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும் போதே கேமராமேன் கேட்கிறாரு, ஒரு புறாக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்றத நினைச்சு வேதனைப்படக்கூடிய ஒரு ஆளு எப்படி ஜெயிலுக்கு வந்தாரு, நல்ல மனுஷன் தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்றாங்க, அவர் கொஞ்சம் விசித்திரமான ஆளு, எனக்கும் டீடைல்டாலாம் பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா ரிட்டர்ன் வந்திருக்க கூடாது, நீ ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்னு கேமராமேன் கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோன் வண்டியை நிப்பாட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அப்படின்னு யூட்டன் போட்டு திரும்பவும் அந்த ஜெயிலுக்கே போறாங்க. ஜெயில வெளியில காவலுக்கு இருக்கக்கூடிய லேடி கிட்ட நம்ம ஹீரோன் பேச்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா உங்களை நாளைக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வர சொல்லிட்டாங்க இல்லையா, திரும்ப எதற்காக வந்திருக்கீங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. என்ன பாக்குறதுக்கா அப்படின்னு கேட்க, ஜெயிலுக்குள்ள நான் போகும்போது ஒரு பொண்ணு என் காலில் வந்து விழுந்தா, அவ பிரெக்னெண்டா இருக்கிறதாகவும் அவளுடைய கருவை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னா. அந்த பொண்ணை பத்தின டீடைல் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பத்துல அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோன் சைஸா பணத்தை கொடுக்க அந்த பொண்ணோட பேரு லலிதா அப்படின்னும் பரத் நகர் கேஸ்ல இன்வால்வ் ஆன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தா அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த கதை பிரசன்ட்டுக்கு வருதுங்க. நம்ம ஹீரோனை ஏதோ ஒரு குற்றத்துக்காக ஜெயில போட்டிருக்காங்க இல்லையா, இப்ப ஜெயில் கைதிகளை எல்லாம் சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பெல்லு. எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருக்க டியூட்டில இருக்கிற 3 பெண்கள் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரியவங்க தான். ஹீரோன் சைலண்டா போய் சாப்பாடு வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு நகருவாங்க. இப்ப பின்னாடி ஒரு பொண்ணு சாப்பாடு வாங்குறதுக்காக வருவா. எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டதுனால சுட சுட இருக்கிற சோத்தை மூஞ்சிலேயே வீசிடுவாங்க. அந்த பொண்ணு சூடு தாங்க முடியாம பின்னாடி நகர்ந்து வந்துருவா. அப்ப பின்னாடி சாப்பாடு வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் மேல இடிச்சு அந்த சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிரும். அந்த பொண்ணு சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் பிளேட் எடுத்துட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக போவாங்க. அந்த டியூட்டி பார்த்துட்டு இருக்கிற அந்த 3 லேடியும் சாப்பாடு தரமாட்டேன்ருவாங்க. சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிருச்சு, அதனால எனக்கு திரும்பவும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்க, ஒரு முறை தான் சாப்பாடு தர முடியும், உனக்கு வேணும்னா கீழே கிடக்கிற சாப்பாட்டை எடுத்து தின்னு அப்படின்ற மாதிரி துரத்தி விடுவாங்க. சரின்னு ஹீரோனும் சைலண்டா அந்த இடத்தை விட்டு நகருவாங்க. சாப்பாடு கொடுக்குற அந்த 3 லேடிஸும் நம்ம ஹீரோனை பத்தியும் ஹீரோனுடைய அப்பா பத்தியும் தப்பு தப்பா கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருப்பாங்க. அது நம்ம ஹீரோனுடைய காதுல விழுந்துருங்க. ஆக்சுவலா ஹீரோனுடைய அப்பாவும் ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்டா இருந்தவர் தான். வந்த கோவத்துக்கு அந்த 3 லேடியில எந்த லேடி தன்னை பத்தியும் தன்னுடைய அப்பா பத்தியும் தப்பா பேசினாலோ அவளை போட்டு பொழந்து எடுத்துறாங்க. இதுல கடுப்பான அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே கிட்ட வர மாட்டாங்க. எல்லாருமே அந்த 3 லேடிஸை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த இடத்துக்கு அம்மனி அப்படின்ற ஒரு லேடி வராங்க. அந்த லேடியை பார்த்து எல்லாருமே ஷாக்கா வராங்க. இந்த அம்மனி அப்படின்ற லேடி நம்ம ஹீரோனை காப்பாத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட பங்குக்கும் நம்ம ஹீரோனை போட்டு அடிக்கிறாங்க. இந்த ஜெயில இருக்கிற எல்லாருமே அம்மனிக்கு பயந்து போய் தாங்க ஆகணும். அந்த அளவுக்கு இந்த அம்மனி எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனை ஒரு ரூமுக்குள்ள கட்டி தொங்க விடப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் வராரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஹீரோன் முறையா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இந்த ஜெயிலுக்குள்ள வரும்போது இந்த விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் தான் உதவி செஞ்சிருப்பாரு. இந்த விக்டரே பாத்தீங்கன்னா ஹீரோனை தொங்க விட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் இன்சானிட்டி. வெளியுலகம் வேற, ஜெயிலுக்குள்ள வேற. இந்த ஜெயில் அப்படின்ற உலகத்துக்குள்ள உன்னை கூட்டிட்டு வந்ததே நான் தான், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் கேமராமேனும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற அதிகாரி ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க, நமக்கு மீடியா ஃபேம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோன் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரியை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வந்து ஜெயிலுக்கு வெளியில காவலுக்கு இருந்த அதிகாரி கிட்ட லதா அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தின டீடைல வாங்கி இருந்தாங்க இல்லையா. சோ லதா அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. சோ அவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டேஷன்ல தான் அவங்களுடைய வழக்கு பதிவாயிருக்குது. அந்த அதிகாரி கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேசிட்டு லதா அப்படின்ற ஒரு பொண்ணு மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா, அந்த பொண்ணோட வழக்க பத்தின டீடைல் எனக்கு கிடைக்குமா, இந்த ஸ்டேஷன்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அதிகாரி யோசனை பண்றாருங்க. அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, பழைய ஃபைலை செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட மர்டர் கேஸ் பத்தின ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்றாருங்க. அந்த கான்ஸ்டபிளும் விஷயத்த சொல்றாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி லதா அப்படின்ற ஒரு பொண்ணு டொமஸ்டிக் வயலன்ஸ் காரணமா தன்னுடைய கணவனுடைய தலையில கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்திருக்காங்க. பட் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கணவர் இறந்துட்டாருன்னா இப்போ இவங்க எப்படி ஜெயில பிரெக்னெண்டா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஹீரோனுக்கு வருது. தன்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தன்னோட பாஸை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போறாங்க. ஆக்சுவலா பிரிசன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும், அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மர்மத்தை கண்டுபிடிச்சு நம்ம நியூஸா வெளியிடலாம் அப்படின்னு பாஸ் கிட்ட சொல்ல, இந்த ஸ்டோரியை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு பாஸ் சொல்றாரு. இது ஸ்டோரி கிடையாது, இதுதான் நியூஸ் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா இந்த விஷயத்துல பெரிய ஆளுங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். சோ பெரிய ஆளுங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம இதுல கை வைக்கிறது பாம்பு பொத்துக்குள்ள கையுடுற மாதிரி. இதுக்கு பின்னாடி செக்ஸ் ராக்கெட் அப்படின்ற சில விஷயங்கள் தான் இருக்குது. இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் நடக்குது. இதை பத்தின விஷயத்த ஜேர்னலிஸ்டுங்க வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க வேலை போகும், அப்புறம் உயிரே போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த லதான்ற பொண்ணுக்கும் நடந்திருக்கும். சோ நாம இதுல தலையிடாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இந்த பாஸ் சொல்றாரு. ஆனாலும் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த லதாவோடைய வழக்க அவ்வளவு சாதாரணமா எல்லாம் என்னால தூக்கி போட்டு வர முடியாதுன்ட்டு. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோயினை இந்த
விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் கையை கட்டி தொங்க விட்டுருக்காரு இல்லையா, அப்ப மிரட்டுறாரு, நீ என்ன வழக்குக்காக ஜெயிலுக்கு வந்திருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒரு கொலையை செஞ்சுட்டேன்னு கொலை வழக்குல தான் தூக்கி உள்ள போட்டிருக்காங்கன்னு. தெரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் விக்டர் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க வா அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோயின் முகத்துக்கு நேரா ஒரு விஷயத்த சொல்றாங்க, உங்க சிஸ்டம் ரொம்ப கரப்டடா இருக்கு அப்படின்றத நான் ஸ்மெல் பண்ணிட்டேன், ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உண்மை வெளியில வரும் அப்படின்ற மாதிரி இந்த விக்டரை ஜெயிலுக்குள்ள அந்த ஒரு சூழ்நிலையிலையும் மிரட்டுறாங்க. ஜெயில் மொத்தமும் தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் யாரு அப்படின்றத விக்டர் வந்து காட்டுறாருங்க, அடிக்கிறாரு. மறுபடியும் இந்த கதை பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த மினிஸ்டர் நாளைக்கு வாங்க இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால இந்த மினிஸ்டரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போறாங்க. இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து விடாம கால் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலா எப்போதுமே நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் கால் பண்ண மாட்டாரு, ஆனா விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. போனை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மினிஸ்டர் பத்தி நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்லயே ஃபாஸ்டஸ்ட் ரீடர்னா அது நீங்க தான், ஒரே நாள்ல ஒரு புக்கையே படிச்சு முடிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கு, நேத்து கூட 12 பேஜ் ஒரே ஸ்டெச்ல படிச்சீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மினிஸ்டர் சொல்றாரு, பரவாயில்லையே உங்களுக்கு அப்சர்வேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க புக்கோடைய புக் மார்க்கை ஜஸ்ட் நான் பார்த்தேன், 12 பேஜுக்கு அப்புறம் அந்த கார்டு இருந்ததுனால ஒரே ஸ்ட்ரெஸ்ல 12 பேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் விடாம தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. ஹீரோயின் கட் பண்ணி விடுவாங்க. சரி பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர் கிட்ட, நீங்க நல்லா ரீட் பண்றீங்க, ஒரு புறா கிட்ட கூட மனிதாபிமானம் காமிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லயும் சரி நீங்க கரப்ஷன்ல ஈடுபடுறதாவும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதாவும் உங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை பத்தி கேள்வி கேட்கும்போது அவர் மேல இருக்கக்கூடிய வழக்கு பத்தி ப்ராப்பரா பதில் சொல்லாம ஹீரோனோட பர்சனல் விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்னமா தொடர்ந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கானா, நாம ஒரு இம்பார்ட்டன்டான வேலையில இருக்கிறோம் அப்படின்றத அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா இந்த மினிஸ்டர் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி எல்லாம் டீடைலா சொல்றாருங்க. இவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மினிஸ்டரே சொல்றாரு, உனக்கு எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குதோ அதை விட அதிகமாவே எனக்கும் இருக்கு, ஸ்டேட்ல என்னென்னலாம் நடக்குதுன்ற டீடைல் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர் சொல்றாரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இது என்னோட பர்சனல் மேட்டருங்க, இதுக்கும் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, உங்களோட கேஸை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன், நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா ஜெயில போட்டிருக்காங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. காலையில ஒரு பொண்ணு தட்டி விட்டு தானே அந்த சாப்பாடெல்லாம் கீழே விழுந்தது, அதனால யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு ஒரே ஒரு சப்பாத்தியும் சக்கரையும் பதுக்கி வச்சிருந்திருப்பா. அதை கொண்டாந்து நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜெயில மர்மமான முறையில பிரெக்னென்ட் ஆன விமனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா ரவுண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு எழுந்து போயிருவா. அங்க கட் பண்ணா பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த மினிஸ்டர் கிட்ட இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, என்ன இவ்வளவு டைம் கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது கேமராமேன் சொல்றாரு, இந்த மாதிரி மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம், இன்டர்வியூ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் போன் எடுக்க முடியல அப்படின்னு கேமராமேனை ஸ்கூட்டி எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஹீரோனும் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோன் கேட்பாங்க, எதுக்காக அவ்வளவு முறை கால் பண்ண, ஏன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, இப்போ இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இது சம்பந்தமான விஷயத்துல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்குது, நீயும் அது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. உடனே ஹீரோயின் கலாய்க்கிறாங்க, நீயே பயப்படுற அளவுக்கு நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் சும்மா விளையாண்டேன், ஜேர்னலிசம் தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா சூஸ் பண்ணது, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வளருவோம், கூடி சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெயில போய் ஒரு மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டரோட பேரை சொல்ல ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இது அந்த ஆளையா போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்க, ஆமா அவர் உன்னை பத்தி எல்லாம் கூட கரெக்டா சொன்னாரு அப்படிங்கும் போது என்ன பத்தியா அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே ஒரு லாரி வந்து இவங்க காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்முடிச்சு பார்த்தா பக்கத்துல கேமராமேன் நின்னுக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை நீ பொழைச்சிட்ட, உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கேமராமேன் தயங்கி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. கரெக்டா டாக்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோனோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறதாவும் டாக்டர் சொல்றாங்க. இப்போ உறவினர்கள் எல்லாருமே உள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தொடர்ந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க, அவனை பார்க்கணும், ஒரு வீல் சேர் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் அவன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உறவினர்கள் எல்லாருமே அழுகுறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டாருங்க. ஹீரோயின் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதமா, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. பாய் ஃப்ரெண்ட் எந்த அசைவுமே இல்லாம படுத்து கிடக்குறாரு. பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம ஹீரோன் அழுவுறாங்க. இவர் எப்ப பழைய நிலைமைக்கு திரும்புவாரு அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு திரும்பலாம், நாளைக்கு திரும்பலாம், அது வந்து எங்களால கரெக்டா சொல்ல முடியாதுமா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அழுவுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் பிரெக்னென்ட்டா இருக்கிறோம், நீ சீக்கிரமா கண்முழிச்சு வா, நம்ம சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இந்த மந்த் எண்ட்ல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளேயே ஹீரோன் பிரெக்னென்ட்டா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு உறவினர்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணா ஜெயில இருக்கக்கூடிய இந்த மினிஸ்டரை காட்டுறாங்க. விக்டர் அப்படின்ற
போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு சொல்றாருங்க, அந்த மர்மமான முறையில் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க இல்லையா அந்த பெண், அவங்க தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த மினிஸ்டர் சொல்றாரு, நான் சொல்லாம எதையும் பண்ணாத, நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய பாஸ் ஹீரோனை மீட் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, ப்ரீ பிளானடு ஒரு ஆபரேஷன் தோணுது. ஏன் அப்படின்னா நான் இந்த மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனப்போ அந்த மினிஸ்டர் சம்பந்தமே இல்லாம என்னோட பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. அதே சமயம் என்னோட பாய் ஃப்ரெண்டும் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் இந்த மாதிரிலாம் எனக்கு கால் பண்ணவே மாட்டான். இதை வச்சு பார்க்கும்போது இந்த மினிஸ்டருக்கு ஆல்ரெடி என்னோட பாய் ஃப்ரெண்டை தெரிஞ்சிருக்குது, என் பாய் ஃப்ரெண்டுக்கும் இந்த மினிஸ்டரை பத்தின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோனுடைய பாஸ் சொல்றாரு, சும்மா நீ அதை இதையும் வளரிட்டு இருக்காது அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, நான் சும்மா சொல்லணுமேன்னு சொல்ல கிடையாது, கார்ல இந்த மினிஸ்டரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் பாய் ஃப்ரெண்டு அந்த மினிஸ்டரையா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனேன், அந்த ஆளை பத்தின ஒரு சீக்ரெட் வீடியோ, அதுவும் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னா. ஆனா அது எங்க இருக்கு, அது என்ன வீடியோ அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் என் பாய் ஃப்ரெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தான். இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ஜெயில இருக்கக்கூடிய மினிஸ்டர் அந்த பிரெக்னென்ட்டா இருக்கக்கூடிய லேடியை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த லேடி எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த லேடி என்ன சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட வயித்துல ஒரு குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா இங்க இருக்கிறவங்க அபார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. நான் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா எனக்குன்னு யாருமே கிடையாது, அட்லீஸ்ட் அந்த குழந்தையாவது எனக்குன்னு இருக்கட்டும் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த மினிஸ்டரும், சரிமா உனக்கு அபார்ட் பண்ண மாட்டாங்க, உன்னை இப்படியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. அங்க கட் பண்ணா ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை வேற ஒரு செல்லுக்கு மாத்துறாங்க. அந்த செல்லுல தான் பாத்தீங்கன்னா இந்த அம்மினி அப்படின்ற லேடி இருக்காங்க, அந்த ரவுடி பொம்பளை. அந்த செல்லுக்குள்ள போன உடனே இந்த அம்மினி பாத்தீங்கன்னா போய் பாத்ரூம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் போய் பாத்ரூம் டோர் ஓபன் பண்ணா அந்த பாத்ரூம் கன்றாவியா இருக்குதுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு வொமட்டிட்டு வந்துருது. சரி கிளவுஸ் கொடுங்க கிளீன் பண்ற அப்படின்னு சொல்ல, கிளவுஸா அதெல்லாம் கிடையாது, பேர் ஹேண்ட்ஸ்லயே கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. நம்ம ஹீரோன் அதை கிளீனும் பண்ணி பயங்கரமா வாந்தி எடுத்துருவாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த மினிஸ்டர் இருக்கிறாரு, அவருக்கு தகவல் தெரியுதுங்க, நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் கோமால இருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த மினிஸ்டர் விக்டர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற காரணத்தை வச்சு என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ, ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதற்கான ஏற்பாடை இந்த விக்டர் பண்றாரு. அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய காதலன் பக்கத்திலேயே ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நனவு வந்துரும் அப்ப நனவு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட உடம்புலையும் பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதுனால அந்த பெயினும் ஹீரோனுக்கு இருந்துட்டு இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா இந்த மினிஸ்டர் தான். அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன், நம்ம ஹீரோன் குளிக்கிறதுக்காக ஜெயில இருக்கக்கூடிய பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த பாத்ரூம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாக்குன்னு ஒரு கேட் இருக்குங்க. அந்த கேட்டை யாரோ ஒருத்தங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க, ராத்திரி ஃபுல்லா பாத்ரூம்குள்ளேயே கிடக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் இருக்கக்கூடிய ஏரியால வச்சு இந்த ரவுடி பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோனுடைய முகத்துல கவரை போட்டு இருக்குன்னு இருக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், ஹீரோனுடைய சோலி முடிஞ்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடியை பார்த்ததும் இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அந்த லேடியோட பேரு நம்ம பேகம்னு வச்சுக்கலாம். பேகம் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்ததுனால ஹீரோன் உயிர் பொழைச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மினிஸ்டர் நம்ம ஹீரோனை பார்த்தார் இல்லையா, பாய் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மினிஸ்டர் தான் இவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மிரட்டுறாங்க. அந்த மினிஸ்டரும் பாத்தீங்கன்னா அவரு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்றத இன்டைரக்டா சொல்லிட்டு ஒரு மிரட்டலையும் விட்டுட்டு போறாருங்க. அவரோட லைன்ல குறுக்கிடாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மினிஸ்டர் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்காரு. அதை பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருந்திருக்காருங்க. அந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டா ஒரு கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்க. உறவினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில உன்னோட வயித்துல குழந்தை வளர்றது சரியில்லமா, அதனால அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது என்னோட காதலனுடைய குழந்தை, இது வயித்துல வளரட்டும், நான் அந்த குழந்தைய பெத்தெடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களை எதிர்த்து நம்ம ஹீரோன் அந்த குழந்தைய வயித்துல வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோனுடைய காதலன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா ரொம்பவே வருத்தத்துல இருந்துட்டு இருப்பாருங்க. அவரை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போவாங்க. அவருக்கு தான் இந்த செடி கொடிகள்னா ரொம்ப பிடிக்குமே, வீட்டுல இருக்கிற செடி கொடிகளை எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாய் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு செடியை அவன் வாங்கிட்டு வந்து வச்சான். எதுக்கு இவ்வளவு செடி வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தவன் அவனே ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அந்த செடியில இருந்து ஒரு பூ வேற பூத்திருக்கு, ஆனா அதை பார்க்க தான் அவன் இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாருங்க. இப்போ
நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பாஸை மீட் பண்றதுக்காக போயிட்டு அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த மினிஸ்டரே டைரக்டா வந்து என்ன மிரட்டிட்டு போறாரு, அவரோட லைன்ல தலையிடாதீங்க அப்படின்ட்டு. இந்த மினிஸ்டர் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டில ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. ஆக்சுவலா அந்த ஜெயில இருக்கக்கூடிய அந்த பிரெக்னென்ட் லேடியை நான் மீட் பண்ணணும், அவங்கள நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்றதன் மூலமா மர்மமான முறையில் பிரெக்னென்ட் ஆனதுக்கான காரணம் என்னன்றதை என்னால தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு மெசேஜ் ஒன்று வருதுங்க. நீங்க இந்த மினிஸ்டரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க இல்லையா, தாராளமா எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனும் நேரா அந்த மினிஸ்டரை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த மினிஸ்டர் கிட்ட ஆக்சுவலா இந்த ஜெயில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓ தாராளமா நீங்க விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரே கூட்டிட்டு போய் விடுறாருங்க. ஜெயிலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த லேடியை வச்சிருக்காங்க. நாங்க இருந்தா நீங்க ஃப்ரீயா பேச மாட்டீங்க, நாங்க வெளியில போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க மர்மமான முறையில தான் பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, உங்களோட பிரெக்னன்சிக்கு காரணம் யாரு, இந்த குழந்தையோட அப்பா யாரு, உங்களுடைய கணவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, ஆக்சுவலா நீங்க உங்க கணவரை கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பிரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனா அந்த லேடி ரொம்பவே பயப்படுறாங்க. பயந்துட்டே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா இந்த மினிஸ்டர் குழந்தைய கலைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, இந்த குழந்தை என்கிட்ட இருக்கும், பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. சரி நீங்க வாயை திறந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் சிக்னல் மட்டும் காட்டுங்க, ஏன்னா உங்களை மாதிரியே இங்க நிறைய பேர் மர்மமான முறையில பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு மத்தவங்களை நான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அந்த லேடி ரொம்பவே தயங்குறாங்க. அப்போ இந்த ஜெயிலுக்குள்ள என்னவோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்ல இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டோட அப்பா கால் பண்றாரு. வீட்டுக்கு மேல, அதாவது என் பையனோட ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுமா, திருட வந்துட்டானா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அப்படி நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு போகும்போது யாரோ ஒரு லேடி நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பாவை கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஜெயில இருக்கும்போது ஒரே சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் எழுந்திருக்காங்க. அப்ப கூட இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா, பேகமோடைய வேலை தான் அந்த ரவுடி பொம்பளைங்களை எல்லாம் பேகம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பேகம் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துட்டதுனால அவங்களால எந்த ஒரு அராஜகமும் பண்ண முடியாது, அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு இருக்கும், நீ அதுல எல்லாம் தலையிட்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பேகம் அப்படின்றவங்க நல்லவங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ண ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள போன ஒருத்தங்க ஏதோ ஒன்று தேடிட்டு கடைசியில பாய் ஃப்ரெண்டோட அப்பாவை கொலை பண்ணிட்டு போனாங்க இல்லையா, இந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருதுங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இது ராபரிக்காக நடந்த கொலை அப்படின்ட்டு. இதை பார்த்தா ராபரிக்காக நடந்த கொலை மாதிரி தெரியல, இதுல என்னவோ இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் பிரஷர் போடுறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் கண்டுக்கவே மாட்டேன்றாருங்க. அந்த லேடி ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. குறுக்க பாய் ஃப்ரெண்டோட அப்பா வந்ததுனால அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயில எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ரெக்கார்ட் ரூம்குள்ள போயிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அதே சமயம் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் வீடியோ பத்தி சொல்லி இருந்திருப்பாரு, அதுவும் எங்க இருக்குன்னு ஹீரோனுக்கு தெரியாது. இப்போ பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா அவரோட வீட்டுக்கு போவாருங்க. அப்ப அந்த வீட்டுக்கு வெளியில அப்பாவை கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த லேடி நின்னுட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு சர்வேக்காக வந்திருக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்குனீங்கன்னா சர்வே பண்ணிட்டு போயிருவேன் அப்படிங்கும் போது, நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கிறேங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கும் போது, சரி ஒரு சொம்பு தண்ணியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் உள்ள போவாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த லேடி உள்ள போயிட்டு பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் யோசனை பண்றாங்க, பாய் ஃப்ரெண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டும் அவரோட ஃப்ரெண்டும் தான் பாத்தீங்க இந்த மினிஸ்டரை பத்தி இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட் கோமாக்கு போயிட்டாரு. பட் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சா டோர் ஓப்பன்ல தான் இருக்குது. உள்ள போய் பார்த்தா ஃப்ரெண்டு ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாருங்க. அதை பார்த்து மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து ஹீரோன் ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுறாங்க. அப்படி ஓடி வரும்போது அதே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற ஒருத்தர் மேல இடிச்சிருவாங்க. அந்த நபர் யாருங்க நீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க எதுவுமே சொல்லாம ஹீரோன் ஓடி வந்துருவாங்க. வந்தவங்க நேரா இந்த கேமராமேன் கிட்ட போயிட்டு அங்க நடந்த விஷயத்த சொல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா உனக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு தெரியாதா, இப்படி எல்லாம் ஓடி வரக்கூடாது, இப்படி எல்லாம் ஓடி வந்தா உன்னதான் சந்தேகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. என் பாய் ஃப்ரெண்ட் அப்படி என்னத்தை தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் பாய் ஃப்ரெண்டோட அப்பா சொன்னது ஞாபகம் வருதுங்க. கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செடி வாங்கிட்டு வந்து அவன் வீட்டுல வச்சிருந்தான். அந்த செடி பூ பூத்திருக்குது, ஆனா அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் செடி வாங்க போலாம் அப்படின்னு சொன்னாலே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு அவர் எதுக்காக செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ராத்திரி நம்ம ஹீரோனும் கேமராமேனும் பாத்தீங்கன்னா செவரேறி குதிச்சு பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பர்டிகுலர் செடி எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கவர்ல போட்டு ஒரு பென்டிரைவை நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் மறைச்சு வச்சிருக்காரு. அந்த பென்டிரைவ் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த கொலகார லேடி அந்த இடத்துக்கு வந்துருதுங்க. ஒழுங்கா அந்த பென்டிரைவை கொடுத்துரு, இல்லாட்டி இந்த கேமராமேனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்ட, கேமராமேனோட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்டிரைவை கொடுக்கறதுக்காக முன் வராங்க. அங்க கட் பண்ணா இந்த கதை பிரசன்ட்டுக்கு வருதுங்க. நம்ம ஹீரோனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் விக்டர் அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. மிரட்டிக்கிட்டே தவறா நடந்துக்கிறதுக்கும் முயற்சி பண்றாரு. உன்னால எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் மிரட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இந்த அரசியல்வாதிக்கு உதவி பண்றதுனால இந்த அரசியல்வாதி இன்ஸ்பெக்டரை பயங்கரமா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த இடத்துல எவ்வளவு சொத்து வாங்கி இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே புள்ளி விவரமா
விதமா ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டு அந்த போலீஸ் ஆபீசர் மிரண்டு போறாரு. அங்க கட் பண்ணா மறுபடியும் இந்த கதை பாஸ்டுக்கு போதுங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல வெளியில இருந்தா கண்டிப்பா நமக்கு ஆபத்து அப்படின்னு மினிஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை ஏதாவது பொய் வழக்குல தூக்கி உள்ள போட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு கொலை நடந்தது இல்லையா, அந்த மர்டர் கேஸ்ல ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணி இந்த மினிஸ்டர் ஜெயில தூக்கி போட்டுறாருங்க. ஹீரோயின் ஜெயில இருந்தா இந்த மினிஸ்டர் கண்ட்ரோல்ல தானே ஹீரோயின் இருப்பாங்க. சோ ஹீரோயின் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதையும் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த மினிஸ்டரோட பிளான். இப்ப ஜெயிலுக்கு வர வச்சு ஹீரோயினை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம். இந்த ஜெயில பேகம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா. ஒரு நாள் நம்ம ஹீரோனை தூக்கி பேகமோட செல்லுல போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா பேகம் கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேகம் நம்ம ஹீரோனை திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனுக்கு வலி தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா, நீங்களே என்ன அட்டாக் பண்றீங்க, நீங்களே எனக்கு மருந்தும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் பேகம் சொல்றாங்க, ஆக்சுவலா நீ என் செல்லுக்குள்ள வந்திருக்க, நான் உன்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நான் உன்னை அட்டாக் பண்ணேன்னா என்னால உனக்கு டார்ச்சர் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு உன்னை அப்படியே விட்டுருவாங்க. அதனாலதான் நான் உன்னை அட்டாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்க, என்ன உங்க கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் பேகம் சொல்லுவாங்க, பேகமுக்கு திருமணமாய் ஒரு பொண்ணு இருந்திருக்குதுங்க. அந்த பொண்ணுகிட்டயே பேகமுடைய கணவர் வந்து அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதுல கடுப்பான பேகம் கணவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கே கடைசியில பேகமா பிடிக்காம போயிடுச்சுங்க. பேகமுடைய பொண்ணு பேரும் ஹீரோனுடைய பேரும் ஒண்ணு அப்படின்றதுனாலதான் அவங்களுக்கு பொண்ணு ஞாபகம் வந்து நம்ம ஹீரோனுக்கு உதவி செய்யறதா சொல்றாங்க. அப்பதாங்க இந்த ஜெயில என்ன நடக்குது அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த ஜெயிலுக்கு வர பெண்களை எல்லாம் இந்த மினிஸ்டர் வந்து செக்ஸ் ராக்கெட்டிங்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. ரெட் லைட் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் இங்க இருக்கிற ஒரு சில பெண்கள் பிரெக்னென்ட் இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கருக்கலைப்பும் பண்ணி இருந்திருக்காரு அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ல இங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேகம் நம்ம ஹீரோனுக்கு உதவி செஞ்சு அந்த கண்டெய்னருக்குள்ள பெண்களை ஏத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோன் அங்க போய் நின்றுறாங்க. அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணா கண்டெய்னருக்குள்ள இருந்து ஹீரோயின் வராங்க. அதை பார்த்து இந்த மினிஸ்டர் மிரண்டு போயிடுறாரு. சோ இதுதான் இந்த ஜெயில நடக்கக்கூடிய மர்மம். மினிஸ்டர் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் எப்படி நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சதுன்னா, ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை வீடியோவா எடுத்து ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு அந்த ஃப்ளவர் பாட்ல மறைச்சு வச்சிருந்திருப்பாருங்க. அந்த பென்ட்ரைவை தான் அந்த கொலகார லேடி புடுங்கிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஹீரோனுக்கு தெரியும்னா, ஆக்சுவலா அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு முன்னாடியே போன்ல வந்து அந்த ஓடிஜி கேபிள் மூலமா அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ஜெயிலுக்குள்ள இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் கையும் களவுமா இவரை பிடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் திட்டம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. நினைச்ச மாதிரியே பேகமோட உதவியோட அடுத்து கண்டெய்னர்ல இங்கிருந்து பெண்களை எல்லாம் கடத்தலான்னு முயற்சி பண்ணும் போது அவங்க ட்ரெஸ்ல கேமராவை ஒளிச்சு வச்சு இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருவாங்க. சோ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கேமரா இருந்தா தானே உன்னால இந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்ல முடியும், நான் இந்த கேமராவை தான் உடைச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர் இந்த கேமரா உடைக்கிறாரு. அப்பதான் ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆக்சுவலா என் ட்ரெஸ்ல மட்டும் கேமரா இல்ல, சுத்தி எல்லா கண்டெய்னர்லயுமே நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிறதெல்லாம் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த மினிஸ்டருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மினிஸ்டர் தான் நம்ம ஹீரோனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்ததா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பட் உண்மை என்னன்னா, இந்த மினிஸ்டரை பழி வாங்கணும், இந்த மினிஸ்டரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோன் பிளான் பண்ணி ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இருந்திருக்காங்க. அதை வச்சுதான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இவர் பண்ற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவர் பாத்தீங்கன்னா கண்ணை காட்டி மிரட்டுவாரு, ஹீரோனை ஷூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்ப நம்ம ஹீரோன் அந்த கண்ணை அவர் பக்கமே திருப்பி அவரை ஷூட் பண்ணிடுவாங்க. அப்படியே கீழே விழுந்து அவர் இறந்து போறாருங்க. இந்த கண்டெய்னர்ல வெளியூருக்கு கடத்தப்பட்டதா இருந்த அந்த பெண்களை எல்லாம் நம்ம ஹீரோயின் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஜெயிலுக்குள்ள போறாங்க இல்லையா, அந்த பெண்களை எல்லாம் பரோல்ல வெளியே அனுப்புறேன், வெயில்ல வெளியே அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை எல்லாம் வெளியூருக்கு கடத்துறது. இதைத்தான் இந்த மினிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதன் மூலமா வர காசை வச்சுதான் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்து அதிகாரத்திலேயே ஈடுபட்டு இருந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன், ஓனா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்டுங்க. ஆக்சுவலா இந்த பாஸ் இருக்கிறார் இல்லையா, அவரும் இந்த மினிஸ்டரோட ஆள் தான். நம்ம ஹீரோனுக்கு சந்தேகம் வந்தது, இன்வெஸ்டிகேஷன் பண்றது, இது எல்லாத்தையுமே இவர் தான் மினிஸ்டர் கிட்ட சொல்லி கொடுத்திருந்திருக்காரு. அதனாலதான் இந்த மினிஸ்டர் ஹீரோனை டார்கெட் பண்ணி இருந்திருக்காரு. இனிமேல் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சேனலை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு புது லைஃபை தொடங்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.